மழைக்காலங்கள்ல நம்ம பயிர்கள் சோளமா இருக்கட்டும், கடலையா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், இழப்பீடுகளை எப்படி நம்ம சரி செய்யலாம்? இப்போ ஒரு 15 நாட்களான நெல் விவசாயிகளுக்கு இந்த தீர்வுகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இப்போ நம்ம நெல் விவசாயம் பண்ணியிருப்போம். இந்த மழைக்காலங்களில் நம்ம நெல்லை கம்ப்ளீட்டாக 15 நாட்கள், ஒரு வாரம், 3 மாதம், ஏன் அறுவடை வர வேண்டிய ஸ்டேஜில் உள்ள பயிர்கள் சோளமாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், இதை மாதிரி நிறைய பாதிப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். இப்போ அந்த இழந்தப்பட்ட நெல் நாட்டுக்களை நம்ம எப்படி திரும்ப ஆரோக்கியமாக வளர வைக்கிறது, அதை திரும்பவும் அதை மாதிரி இழப்பீடுகளை எப்படி நம்ம சரி செய்யலாம்னு சொன்னால், விவசாய பெருமக்களாகிய நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. தண்ணியை முடிந்தளவு நன்றாக வடித்து விடுங்கள். வடித்து விட்டு இழந்த இடங்களில் திரும்ப நாட்டுக்களை நீங்கள் நடவு செய்யுங்க. நெல்லாக இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நாட்களான நெல் விவசாயிகளுக்கு நான் ஒரு சில வைத்தியங்களை சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு கெமிக்கலாக இயற்கை விவசாயிகளாக இருக்கட்டும், கெமிக்கல் விவசாயிகளாக இருக்கட்டும், நான் இதில் மேக்சிமம் கெமிக்கல் இயற்கைன்னு நான் பிரிக்காமல் நீடு பேஸ்டுன்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷனில் நான் இதில் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 25 to 50 கிலோ யூரியா, 5 கிலோ சிங்க் சல்ஃபைடு, அதோட நீங்கள் ஒரு 25 கிலோ டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அதோட நீங்கள் 1 கிலோ பூம்பும் பூஸ்டர். இந்த பூம்பும் பூஸ்டர் எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு முன்னாடி, இல்லாட்டி அந்த நீங்கள் அந்த வயலில் போடுறதுக்கு முன்னாடி அதை ஒன்றாக கொட்டி நன்றாக மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு விதைத்து விட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், 3வது நாள்லேருந்து 4வது நாட்களுக்குள்ள அந்த பூம்பும் பூஸ்டர், யூரியா, அந்த சிங்க் சல்ஃபைடு மற்றும் அந்த டிஏபி இது எல்லாமே கலந்து உங்களுக்கு வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி அந்த நெல் நாட்டுகள் உடனடியாக வேகமாக வளர்ந்து மிக குறுகிய நேரத்தில் அதில் நம்ம இழப்பீடுகளை சரி செய்து அந்த விவசாயிகளுக்கு இழந்த இடத்திலிருந்து ஓரளவு நம்ம நிச்சயமாக வருமானத்தை பெறலாம் என்பது நம்முடைய பசுமை பூமியினுடைய கண்டுபிடிப்பு. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அது என்ன செய்யும் சொன்னால், அந்த செடிகளுக்கு தேவையான வேர் வளர்ச்சியை மெயினாக கூட்டும், ஒளி சேர்க்கையை கூட்டும். அடுத்து அந்த செடிகளுக்கு அது ஏன் சாயுது, அந்த வேர்களுடைய தன்மை அதிகமாக இருந்தால் அந்த செடி சாயாது. வேர்களுடைய தன்மை கம்மியாக இருக்கும்போது செடிகள் அந்த தண்ணி அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக சாகும். அது லாட்ஜிங் ப்ராப்ளம்னு சொல்கிறது. நம்ம பசுமை பூமியில் நீங்கள் அந்த பூம்பும் பூஸ்டர் கலந்து போட்ட விவசாயிகளுக்கு 100க்கு 100 அந்த லாட்ஜிங் ப்ராப்ளம் வரல. விவர்ஸ், இப்போ நம்ம சாதனை விவசாயி, அதாவது நம்மள்ட்ட 1 இயராகவே எடுத்து ஆர்கானிக் லெவலில் நம்ம மரக்கன்று, தென்னங்கன்று இது மாதிரி இதுக்கெலாம் நம்ம கொடுத்துருக்கோம். நெற்பயிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் விவசாயி, சாதனை பெற்ற விவசாயி நம்மள்ட்ட சொல்கிறதுக்காக இருக்காங்க. சார், உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். ஜான் போஸ்கோ. எந்த ஊர் சார்? ஆதனூர். சரிங்க சார். ஒரு வருஷமாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். பயிர் நல்லா அழுத்தமாக வருது, தூர் கட்டி. சரிங்க சார். வேரெல்லாம் நல்லா கூடுதலாக விட்டுட்டு, சரிங்க சார், தூரெல்லாம் கட்டி நல்லா ஊக்கமாக வருது. சரிங்க சார். நான் ஒரு குறிப்பிட்ட 3-4 வருஷமாகவே நான் உரத்துக்களை வாங்கி போட்டேன். சரிங்க சார். அது எல்லாமே காற்றுல சாஞ்சி போய். என்ன உரம் சார் வாங்கி போட்டீங்க? யூரியா, காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டேன். சரிங்க சார். அதனுடைய வளர்ச்சி வந்துச்சே தவிர பாக்கி பயிர் சீக்கிரமாக காற்றுக்கோ மழைக்கோ சாஞ்சிருச்சு. சரிங்க சார். அதுக்கு பின்னாடி இப்போ நான் ஒரு வருஷமாக அந்த பூம்பும் பூஸ்டரை வாங்கி போடுறேன். வேறு கூடுதலாக விட்டு அழுத்தமாக நல்லா தூர் கட்டி, நல்லபடியாக தூர் பெருசாக இருக்குது, சாயாமல் நிற்கிது பயிர். அதை இல்லாமல் அதுலேருந்து வர்ற இந்த கொம்பு, யானை கொம்பு நோய் விழுவுறதை தடுக்குது. 2வது தோகை நோயை தடுக்குது. இது மாதிரி ஒரு நன்மைகளை செய்து பூம்பும் பூஸ்டர்னால நல்லா கொஞ்சம் பயிர் நல்லா ஊக்கமாக இருந்து நல்லா கொஞ்சம் விவசாயிக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்குது. விவசாயிகள்லாம் நானே சந்தேகமாக தான் இந்த பூம்பும் பூஸ்டரை வாங்கி யூஸ் பண்ணேன். அது ரொம்ப லாபகரமாக இருக்குது. இதை விளம்பரத்துக்காக சொல்கிறோம்னு நினைக்க வேணாம். விவசாயிகள் எல்லாம் இதை வாங்கி நீங்கள் ஒரு விஷயம் பயன்படுத்தி பாருங்கள், அதனுடைய லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள். வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் யூரியா, பொட்டாஸ் இதெல்லாம் நான் கொடுத்து பார்த்தேன். பட் வளர்ச்சி நல்லா தான் இருந்துச்சு. யூரியா போட்டேன், வளர்ச்சி நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த தூர் கட்ட மாட்டேன்ருச்சு, எனக்கு மழைக்கெல்லாம் எனக்கு சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ நான் பூம்பும் பூஸ்டர் கொடுத்துருக்கேன், இவ்வளோ மழைக்கும் எனக்கு நல்லா நிற்கிது, பயிர் வேறு வளர்ச்சி நல்லா கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பூம்பும் பூஸ்டர் ஒரு பாக்கெட் இருந்தது என்ன அப்படின்னா, சம்பா வயலுக்கு கோடை பருவம் கிடைக்கும்ல. ஆமாம் சார். கோடையில திரிக்கிறதுல
விவசாய உரத்தோட கலந்து போட்டு விட்டு பார்த்தேன். நல்லா வேர் பிடிச்சி சாயவே இல்ல பயிர். ஆமா, எல்லாருக்கும் சாஞ்சி போச்சு, ஊர் உலகமே சாஞ்சி போச்சு. உங்களுக்கு அருமையா எனக்கு சாயாமே இருந்துச்சு. ஆமா சார், வேர் வளர்ச்சியை தூண்டி விடும்ல அது. அதனால சாயில பயிர் சாயில நல்லா தண்டு கனமா 45 நெல்லு நல்லா இருந்துச்சு. அதனாலதான் சரி ஒரு நமக்கு ஒரு 3 பயிர் வாங்கி பூம்பு பூஸ்டர் போடுவோம். உங்களுக்கு நல்லா அருமையா ரிசல்ட் இருந்துச்சுல்ல? எனக்கு ரிசல்ட் பூம்பு பூஸ்டர் நல்லா கொடுத்து. இந்தியா முழுவதிலும் பூம் பூம் பூஸ்டர் வாங்கி பயனடைந்த லட்சக்கணக்கான விவசாயிகளில் ஒரு சிலர் உங்கள் பார்வைக்கு. அதே மாதிரி வந்து நல்லா பாருங்க, நம்ம அந்த பூம் பூம் பூஸ்டர் போட்டோம்னா எவ்வளோ ஒரு பச்சைத்தன்மை கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நம்ம ஐயாவோடைய வயல்வெளி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்க. இதோடைய வேறு வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஒரு வேரை பிடுங்கி காட்டுங்க ஐயா. இங்கே பாருங்க, வேறு வந்து எந்த அளவுக்கு வந்து தூறு கட்டியிருக்கு பாருங்க. 1 ஏக்கருக்கு எவ்வளோங்க ஐயா போட்டிருக்கீங்க? 1 கிலோங்க ஐயா, 1 கிலோ போட்டிருக்கோம் மேடம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. பாருங்க, 1 ஏக்கருக்கே வந்து நம்ம 1 கிலோ தான் போட போகிறோம். இது வந்து குப்பை சாணிக்கு பதிலாக மெயினாக அதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ வந்து பார்த்தீங்க பூம்பு பூஸ்டர்னா 7000 கிலோ தொழு உரத்துக்கு சமம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 2 கிராம் 5 கிராம் நீங்கள் போட்டிங்கனாவே போதும். அதுவே வந்து நான் சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது போட்டிங்கன்னா அது உடனே வந்து அப்படியே போயிட்டு கீழே ட்ராப் ஆகாமல் கொஞ்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணியில் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம வேரில் வந்து இப்போ நம்ம தண்ணியில் வீசினோன்னா உடனே போய்ட்டு அப்படியே படிஞ்சிடாமல் நல்லா வந்து வேர் வளர்ச்சியை தூண்டுற அளவுக்கு நல்லா வந்து சாறு வந்து அதில் இறங்கிரும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் விவசாய பெருமக்களாகிய நீங்கள் அந்த பூம் பூம் பூஸ்டருடைய இதையும் நீங்கள் கலந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் போடாதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் இருக்கா, 1 ஏக்கருக்கு நீங்கள் போட்டு செக் பண்ணுங்கள். அதில் மருந்து அடிக்கிற செலவு எவ்வளோ மிச்சப்படுது, அதில் வர கதிர்கள் எப்படி வருது, அதில் டில்லரிங் அதில் எப்படி தூர் கட்டி இருக்கு, அதில் வந்து வறட்சி எப்படி தாங்குது, நெல் கதிருடைய வெயிட் எப்படி நிற்கிது, நீங்களே ஆராய்ச்சி செய்து நீங்கள் 1 ஏக்கர் 1/2 ஏக்கரில் அதை போட்டு அதனுடைய பயன்பாடை நீங்கள் அடைந்த பிறகு மற்ற விவசாயிகளுக்கு நல்ல விஷயங்களாக இருந்தால் நீங்கள் வந்து தயவு செய்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது தவறான கருத்துக்களாக இருந்தால் அதை நீங்கள் பசுமை பூமிக்கு தயவு செய்து ஃபீட்பேக்கை தெரியப்படுத்திட்டின்னு சொன்னால் நாங்கள் அதனுடைய ஏன் அது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு உள்ள தீர்வுகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். இதில் சாம்பிள் வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு 10 கிராம் 5 கிராமாக நம்ம பசுமை பூமியில் சாம்பிள் வாங்கி இந்த இழந்த நெல் விவசாயம் இல்லை மற்ற பயிர்கள் சோளம் கடலை உளுந்து காப்பி ஏலக்காய் மரப்பயிர் எந்த பயிராக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பொருள் பூம் பூம் பூஸ்டர். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.